அப்பார்ட்மெண்ட்டா? எதுவும் ஆர்டர் வரல. நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. வண்டி அந்த பக்கம் நிற்கிது. பாட்டு கேட்குதா? என்ன இன்சென்டிவ், அதை எப்படி எடுக்கிறது, நம்ம ஏன் பண்ணாமல் பண்ணலையா? இது லேடிஸ் ஹாஸ்டல் கிட்ட நினைக்கிறேன். ஆனால் 8107 ஜொமேட்டோ. ஏன் தான் ஆர்டர் போடுறாங்கன்னு தெரில. லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர் தான் காட்டுது அந்த இடத்துல. இது இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப இங்கேயே கொண்டு வந்து விடுது. எல்லாம் இருக்கேன். ஓகே, 27வது ஃப்ளோர் போகணுமா காய்ஸ்? ஐயா என்னாச்சுண்ணா? இந்த படத்துலலாம் ஸ்கிட் அடிப்பாங்களா, அந்த மாதிரி ஸ்கிட் அடிச்சிருக்காங்க. ஒரு பார்சலை இங்கேயே விட்டுட்டு போயிட்டோமா, மிஸ்டேக் அவங்க மேலே இருக்குது. பார்க்கவே பயமாக இருக்குது. ஜமீன் கோட்டை படத்தில் வர்ற பங்களா வீட்டில் ஒரு கேட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. சென்னையில் புதுசாக ஆரம்பித்த ஒன்றெல்லாம் அது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஜொமேட்டோ ஓட்ட தான் வந்திருக்கேன். நைட்டு 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு ஒரு 5 ஹவர் புக் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 7:15 ஆகுது. நான் 7 மணிக்கே ஸ்லாட் புக் பண்ணி ஆன்லைனும் வந்துட்டேன். இப்போ வரைக்கும் அந்த ஆர்டரும் கொடுக்கல. இன்சென்டிவ் இருக்குங்க நம்ம டின்னர்ஜிக்கு. அது என்ன இன்சென்டிவ், அதை எப்படி எடுக்கிறது, நம்ம ஏன் பண்ணாமல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்ட் டைமில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்போம், அதை பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:18 ஆகுது. இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போடுறாங்க. ஃபஸ்ட் ஆர்டரே வந்து 99 ரூபா ஆர்டர். 100 ஆண்டு காலம் வாழ்க. 8 கிலோமீட்டர் ட்ராப்பு. இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. அக்செப்ட் பண்ணிவிடுவோம். அந்த ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. இப்போ அதை ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து 9 கிலோமீட்டர் காமிச்சது. 99 ரூபா வரும்னு போட்டிருந்தது. பார்க்கலாம் நம்ம ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. காய்ஸ் நம்ம அந்த ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஆனால் ஜொமேட்டோ அப்பார்ட்மெண்ட்டா? அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் உள்ளே இருக்குமா? சரி ஓகே, வரேன். காய்ஸ் நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் இருக்கும். இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறேங்க. இந்த ஆர்டருக்கு நமக்கு 108 ரூபா வந்திருக்கு. பரவாயில்ல, 8.4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். 108 ரூபா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல காய்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் ரிட்டன் பேன்னு சொல்லி ஒரு 5 ரூபா சேர்த்து 108 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ட்ரிப்லேயே 103 ரூபா தான். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம் காய்ஸ். திரும்ப இங்கேருந்து ஆர்டர் எதுவும் வருமானே எனக்கு டவுட்டாக இருக்குங்க. நான் கொஞ்சம் வெளியில் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஆர்டர் வரல. சரி இடத்த மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம், எந்த ஆர்டரும் வரல. இப்போ நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணிவிடுவோம். நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. அவன் வண்டி அந்த பக்கம் நிற்கிது. ஏன்டா வண்டி நிறுத்தி அங்கே வரேன்னு கேட்காதீங்க. ஏன்னா திரும்ப நான் அதே ரூட்டில் தான் போகணும். திரும்ப நான் இங்கே வந்துட்டு போகணுன்னா நான் அங்கே ஒரு யூட்டன் போடணும், இல்லை ஃப்ரண்ட்டில் ஒரு யூட்டன் போடணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். நம்ம டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோம். பாட்டு கேட்குதா? இந்த மாதிரி எல்லா டிராஃபிக்லையும் பாட்டு ஒன்றா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மூவ் ஆகிடுச்சு கேஸ். இது லேடிஸ் ஹாஸ்டல் கிட்ட நினைக்கிறேன். இங்கே தான் கேஸ் லொக்கேஷன் காட்டுது. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டர் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 75 ரூபா வந்திருக்கு கேஸ். அடுத்த ஆர்டர் ரெடியாகவே இருக்குது. அடுத்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிடுவோம். அதேமாதிரி அடுத்த ஆர்டர் போட்டாங்க 45 ரூபா. ஜொமேட்டோவில் வந்து இப்போது டின்னர் இன்சென்டிவ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 4 ஜிக்கு புக் பண்ணியிருக்கணும், 9 ஆர்டர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா 550 சம்திங் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தா 275 ரூபா இன்சென்டிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் 12 மணி வரைக்கும் புக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போவே மணி 8:30 ஆகிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் 6 ஆர்டர் பார்க்கணும். 6 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 275 கிடைக்கும். நம்ம ட்ராப் லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. லிஃப்ட்டுக்காக நிற்கிறேன் கைஸ். 19th ஃப்ளோர் போகணும். காய்ஸ் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். இந்த ஆர்டருக்கு நமக்கு வந்து 45 ரூபா கிடச்சிருக்கு. கீழே இறங்குறதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ஜெம் ரெஸ்டாரண்ட் தெரியுதா?
அங்கே தான் பிக்கப் பண்ணணும். ஆனால் 8107 ஜொமேட்டோ. காய்ஸ் நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இது ஏதோ சந்துக்குள்ளே இருக்குங்க இந்த வீடு. வீடா ஹாஸ்டலான்னு தெரில. ரைட் சைடில் இருக்குது, இதான் நினைக்கிறேன். ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு இன்னும் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்து நிற்கிது. பாருங்க, அதுவும் இப்போ ஒரு கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப்பு வெறும் 700 மீட்டர் தான். 700 மீட்டர் ட்ராப்லாம் வந்து அவங்களே வாங்கிட்டு போகலாம். ஏன் தான் ஆர்டர் போடுறாங்கன்னு தெரில. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணுவோம். நீ ஏன்டா எடுக்கிற அந்த ஆர்டர்லாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த இன்சென்டிவ் வரும், இல்லாட்டினா வராது. உங்கள்கிட்ட சொன்னால அந்த 275 9 ஆர்டர் முடித்தாக்கா அந்த 275 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். 4 ஜிக்கு, அதாவது 4 ஸ்லாட்டை புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 9 ஆர்டர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 550 ரூபாயை ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்படி ஏர்ன் பண்ணியிருந்தால் தான் அது வரும். இப்போதைக்கு 4 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், கவுண்ட் பண்ணல. நான் டைம் கொடுக்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ட்ராப் லொக்கேஷன் வந்துவிட்டோம். இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க. எப்போ பார்த்தாலும் இங்கே கூட்டமாகவே தான் இருக்கும் இந்த ஏரியா. இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் இந்த ஏரியாவில். 7388. ஆமாண்ணே. காய்ஸ் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் போட்ட லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் காட்டுது அந்த இடத்துல. கிறிஸ்டல் பிளாக்ன்றது எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு 2 பேர் வந்தாங்க, கேட்டேன். அப்படி ஒரு பிளாக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம யார்ட்டாவது கேட்கணும். இருங்க காய்ஸ், யார்ட்டாவது கேட்டு பார்க்குறேன். அண்ணா, கிறிஸ்டல் பிளாக் இதுவா? அந்த பில்டிங்கா? இதானே கிறிஸ்டல் பிளாக்கு? ஓகே ஓகே. இது ஆக்சுவலி கேஷ் பேமெண்ட்டு. கஸ்டமர்கிட்ட நம்ம யூபிஐயில் கேஷ் வாங்கிக்கணும். நம்ம ஏர்ன் பண்ணதுலேருந்து பிடிச்சிப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுனா 230 வந்துருச்சு கேஷ். 4th ஃப்ளோர் போகணும் நம்ம. 24 ரூபா கேஷ். 2.5 கிலோமீட்ரு 20 நிமிஷம் ஆகிடுச்சானே இதை கொடுக்குறதுக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேஷ் நம்ம இந்த ஆர்டரை கொடுத்துட்டோன்னு கீழே போகல. அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. அதுவும் சின்ன ஆர்டர் தான், 30 ரூபா. திண்டுக்கல் தலப்பா கட்டி அக்செப்ட் பண்ணிவிடுவோம். கூகுள் மேப் பண்ணோம்னா நம்மளை காலவாரி ஓட்டுற மாட்டுக்கு. இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இது இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப இங்கேயே கொண்டாந்து விடுது. வெளியில் போகிறதுக்கு வழியே தெரிய மாட்டேங்குது. இது உள்ளலாம் வந்துட்டா மேப்பும் நம்மளை சதி பண்ணுது. ஆனால் 2894. காய்ஸ் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. எனக்கு பட் ஃபேவரட் vlogging தான். இப்போ எல்லாம் இருக்கேன் கேட்டு. ஓகே, கிறிஸ்டியன் வேற லைட் நான் ரூம்ல இன்டர்நெட் கிரிட் கேட்பாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பார்க்கிங் அலோடு இல்லையா, அதனால் இங்கேயே விட்டுட்டு அங்கே கடைசியாக நடந்து போய் கொடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காராம். நம்ம சேனலில் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணார், அவர் சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இது 27வது ஃப்ளோர் போகணுமா காய்ஸ்? 2701 ரூம் நம்பரு. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 30 ரூபா காய்ஸ். அதுக்குள்ளே அடுத்த ஆர்டரே போட்டாங்க காய்ஸ். அக்செப்ட். 4 மாடி மேலே இருக்குது காய்ஸ். இது அண்ணா 5999. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். இந்த ஆர்டருக்கு நமக்கு 66 ரூபா வந்திருக்கு காய்ஸ். அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இது ரொம்ப கம்மியான ஆர்டர் தான். பக்கத்தில் தான் ட்ராப்பு, பக்கத்தில் தான் பிக்கப்பு. நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச் டு பிக்கப். ஃபுட் ரெடி தான் காசு இருக்குது. ஆனால் 8582. ஐயா
காய்ஸ் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. சின்ன ஆர்டர் தான், உங்களுக்கு தெரியுதா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:21 ஆகுது. அடுத்த ஆர்டர் ரெடியாக இருக்குது. ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அது 2 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணி 3 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணணும். 44 ரூபா. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். என்னன்னா இந்த ஆர்டரோட கரெக்டாக அந்த அவன் சொல்லியிருக்கிற டார்கெட் அந்த 9 ஆர்டர் முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது முடியுது. இதில் ட்ராப் பண்ணிட்டா போதும், முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இன்சென்டிவ் வேணும்னா இன்னொரு ஜிக்கு, அதாவது 4 ஜிக்கு முடிக்கணும். 11 மணி நேரம் 3 ஜிக்கு தான் முடியுது. 11 to 12 ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நம்ம லாகின்ல இருந்துருக்கணும், அந்த ஜிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். இந்த இன்சென்டிவ்லாம் எடுத்தால் தான் இதில் வந்து கொஞ்சம் ஒர்த்து. அதனால தான் அதை நான் ஓட்டுறேன். இதெல்லாம்னா நம்ம வந்து போர்ட்டரு, ஊபர் இந்த மாதிரி ஓட்டலாம். அதில் வந்து ரொம்ப லாங் போட்டாங்க அப்படின்னா ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குங்க. இதுனா கொஞ்சம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கலாம். வேலையை முடிச்சோமா அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் டக்குன்னு. பார்க்கலாங்க, நம்ம போர்ட்டரு, ரேபிட்டோ, ஊபர் இது எல்லாமே ஓட்டலாம். இது ஒரு 30 டேஸு. இந்த ஜொமேட்டோ வந்து ஒரு 30 நாள் நம்ம பார்ட் டைமில் 4 மணி நேரம், லீவ் நாள் வருதுன்னா ஃபுல் டே, அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு கரெக்டாக 30 டேஸ் ஓட்டினா இது பார்ட் டைமாக இதில் எவ்வளோ எயின் பண்ண முடியும் லாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். எவ்வளோ வரைக்கும் எடுக்க முடியுன்றதை பார்க்கலாம். டெலிவரி பண்ணிட்டேன். ஆர்டர் டெலிவர்டு. இந்த ஆர்டருக்கு நமக்கு 43 ரூபா வந்திருக்கு காய்ஸ். 20 நிமிஷம் இந்த ட்ரிப்பில் இருந்திருக்கோம் நம்ம. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:42 ஆகுது. ஆர்டர் அடிச்சிட்டே இருக்குங்க. நான் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. இந்த ஆர்டர் வந்து 2 பேக்காக, ஒன்றுத்தில் மட்டும் பில்லு போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் அது அப்புறம் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 இது நீங்கள் ஒன்று வச்சுட்டு போயிட்டீங்க, அதை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ அதை எடுக்க தான் காய்ச்சி ரிட்டன் போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அவங்க ரெஸ்டாரண்ட் பண்ணுற தப்புலாம் நம்ம அலையிறோம். அது 2த்தையும் ஒன்றாவே போட்டு வச்சுருந்துருக்கலாம், இல்லை 2த்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கலாம். காய்ஸ் இங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது காய்ஸ். என்னாச்சுண்ணா? ஓகே. ஏதோ இடிச்சிட்டாங்களா யாராச்சும்? காசு இது ஆக்சிடெண்ட்டாக என்னன்னு தெரியல, எதுவும் அடிப்பட்ட மாதிரி தெரியல. யாரோ ராங் ரூட்டில் வண்டியை யூட்டன் போட்டு காரில் இந்த படத்துலலாம் ஸ்கிட் அடிப்பாங்களா, அந்த மாதிரி ஸ்கிட் அடிச்சிருக்காங்க. ரோட்டில் வண்டி ஓட்டுறீங்கன்னா பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சிக்னலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருந்தாலே ஆக்சிடெண்ட்டு முக்கால்வாசி தவிர்த்தலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் 4 ஃப்ளோர் ஏறி போய் தான் அந்த பார்சலே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த பார்சல் அப்படி தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பார்சலை இங்கேயே விட்டுட்டு போயிட்டோமா, மிஸ்டேக் அவங்க மேலே இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 4 மாடி தூரம் வர வேணான்னு சொல்லி அவங்களே எடுத்துகிட்டு வந்து கீழே வெயிட் பண்ணாங்க. இது உள்ளே காட்டுதுங்க லொக்கேஷனு. பார்க்கவே பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், வேறு எதாவது கேட்டிருக்கான்னு பார்ப்போம் காய்ஸ். ஆனால் இதான் ஹெவன் இந்த லேக் சைடு கண்டெய்னர் ஹோம்ன்றாங்களா, அது இதானா? ஃபோன் பண்ணால் கேட்டுக்கு வரேன்னாங்க. அது இந்த இது தானான்னு தெரில. ஜமீன் கோட்டை படத்தில் வர்ற பங்களா வீட்டில் ஒரு கேட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க, இந்த கேட்டு தான். அந்த ஆர்டருக்கு 63 ரூபா தாங்க வந்திருக்கு. அது கம்மி, 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன், ஏன்னு தெரில. 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப் 1 கிலோமீட்ரு. நான் எங்கே இருக்கேன்னா மெரினா மாலில் தான் இருக்கேன். இங்கே தான் லொக்கேஷனு. என்னென்னா உள்ளே அலோடு கிடையாதான். ஏன்னா டைம் ஆகிடுச்சில்ல, மணி வந்து 11:30 தாண்டிடுச்சு, 11:45 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. வெளிலேருந்து ரீச் கொடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு ரீச் கொடுத்துட்டு திரும்ப போய் வாங்கணும். ஆல்ரெடி இது பர்கர் கிங்கில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இது செக்யூரிட்டியில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அதை வாங்கிட்டு போகணும். ஆர்டர் கொடுத்துட்டேன். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே முடிச்சிக்கலான்னு பார்த்தேன் இன்னும் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு. அதுக்குள்ளே அந்த கஸ்டமர் உங்களுக்கு ஆர்டர் எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாரா. அவர் யூபிஐ வேறு பே பண்ணாருங்க.
அதனால் டெலிவரி கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம் இல்லை, டெலிவரி கொடுத்த அடுத்த நிமிஷத்துக்கே அடுத்த ஆர்டரை போட்டானுங்க. மணி 11:46 ஆயிடுச்சுங்க. காய்ஸ் நான் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி கொடுத்துருவோம். இப்போ உடனே ஆஃப்லைன் போகணும், அப்படி இல்லைனா அடுத்த ஆர்டர் போட்டுருவோம், பயமாக இருக்குது. ஓகே ஆஃப்லைன். ஓகே காய்ஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். காய்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஏர்னிங் வந்து 650 ரூபா, ஜொமேட்டோ கொடுத்த இன்சென்டிவ் 275 ரூபா, ரெண்டும் சேர்த்தா ஒரு 884 ரூபா அப்படி வந்துச்சு. ஏன்னா இப்போது இன்சென்டிவ் கொடுத்ததுனால எனக்கு இதுக்கு 5 ஹவருக்கு 880 ரூபா ஓகே. ஆனால் சப்போஸ் இந்த இன்சென்டிவ் எடுக்க முடியல அப்படின்னா 5 ஹவருக்கு 600 ரூபா. 880 பார்க்கும்போது 600 கம்மி. நீங்கள் யாராவது பார்ட் டைமில் ஓட்டுறீங்க அப்படின்னா சும்மா அப்படியே ஓட்டணும்னு இது பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஏதாவது ஒரு இன்சென்டிவை வந்து அச்சீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஓட்டுங்க. அதெல்லாம் ஈஸி தான், எடுத்துடலாம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஏன்னா 9 ஆர்டர் முடிக்க மாட்டிங்களா? நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது இந்த ஒண்டர்லா. சென்னையில் புதுசாக ஆரம்பித்த ஒண்டர்லா. அது நைட்டில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது உள்ளே போகணும். இதோ அந்த சைடு இருக்குங்க ஒண்டர்லா. இது உள்ளே போயிட்டு இப்படி போகணும். ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. காசு கொடுத்து நம்ம உள்ளே போய் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோமான்றது நமக்கு தெரியாது. 3 நாள் உழைக்கிற காசு தான் இவங்க ஒரு நாள் டிக்கெட்டாகவே வாங்குகிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை உள்ளே போகிறதுக்கு. நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. விருப்பப்படுறவங்க தாராளமாக போயிட்டு வாங்க, காசு இருந்துச்சுன்னா. 2, 12, 3க்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு ஃபுல் டே ஒர்க் பண்ணலான்னு இருக்கேங்க. இப்போ போய் தூங்கினா தான் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். அதனால் நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் நைட்.